ஆடி கூழண்டாலே முக்கியமானது வந்து பெனங்கட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஆக திக்காக்க கூடாது, கொஞ்சம் தண்ணி பெருமை இருந்தால் தான் நாங்கள் விட்டு குடிக்க டேஸ்டாக இருக்கு. உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேரம் வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து என்ன நாள் ரூபி? இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆடிப்பிறப்பு, அதாவது எங்களோட தமிழுக்கு 1ஆம் தேதி அதை வந்து ஆடிப்பிறப்புன்னு தான் சொல்லிவிடும். எல்லா வீடுகள்லயுமே வந்து கட்டாயமா வந்து கூழ் காய்ச்சி விடும். இன்றைக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லா வீட்லயும் வந்து கூழ் காய்ச்சி விடும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொழுக்கட்டை, மோதகம், அதோட இப்ப சமையல் அப்படி செய்து பிறந்தவங்களுக்கு எல்லாம் படைச்சு எல்லாம் சாப்பிடணும். நாங்கள் வந்து இந்த மாதிரி அதை ஒண்ணு செய்யல. கொழுக்கட்டை மோதம் வந்து நாங்க அரைக்கல, நாங்க இன்றைக்கு வந்து பெனங்கட்டி எடுத்து வச்சிருக்கோம். அந்த பெனங்கட்டி வச்சு இன்றைக்கு கூழ் தான் காய்ச்ச போறோம். சொன்னா எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, படைக்கல நிலைமையில வந்து நாங்க வந்து அது ஒண்ணுமே இந்த மாதிரி செய்யல. அதனால நாங்க வந்து இந்த கூழ் தான் காய்ச்ச போறோம். மற்ற இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட என்ன செய்யணும், எங்களோட உறவு வந்து மறக்காம எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் ஒன்று கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கு. ஓகே, நாங்க இப்ப காணொலிக்கு போகலாம். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை என்று சொல்லி என்ன அது நாளை வந்து நேற்று தான் பாடிருக்கோம், பாடக்கூடாது, இன்றைக்கு தான் விடுதலை. ஓகே, நாங்க இப்ப காணொலிக்கு போவோம். என்னண்டு ஆடிக்கூழ் வந்து காய்ச்சல் சொல்லி நீங்களும் பாருங்க, சரியா? அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முறையில வந்து காய்ச்சிவினா நாங்கள் வந்து எப்படி காய்ச்சிரோமோ அதைத்தான் இன்னைக்கு நாங்க காட்ட போறோம். வேலை ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, போகலாம். இப்ப வந்து நாங்கள் வந்து ஆடிக்கூழ் தான் நான் இப்ப காய்ச்ச போறேன். அதுக்கு முதல் என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி பாப்போம். ஆடி கூழண்டாலே முக்கியமானது வந்து பெனங்கட்டி. நான் வந்து இந்த ஓலப்பட்டியில வச்ச பெனங்கட்டி தான் வாங்கி இருக்கிறேன். ஓலப்பட்டியில குட்டான் சொல்லி இது குட்டான்னு சொல்லிடுறேன். குட்டான். ஓகே ஓகே. அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் சொட்டு நல்லபடியா சின்ன சின்னதா வட்டி வச்சிருக்கிறேன். சொன்னா குழுக்கு இதெல்லாம் போட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிமா. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மாவு உருண்டை வந்து உருட்டி அவிச்சு வச்சுக்கிறேன். இது வந்து அரிசி மாவுல தான் உருட்டி அவிச்சு வச்சுக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உளுத்தமா எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் உளுத்தமா சொன்னா வாசத்துக்காண்டி கட்டாயம் உழுவு போடணும். அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பயறு, அதோட கொஞ்சம் உப்பு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால் 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டையுமே ஒன்றா தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவு தான் நாங்கள் இப்ப ஆடிக்கூழ் வந்து காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பெனங்குட்டானை எல்லாம் இந்த ஓலப்பட்டியில இருந்து எடுத்து இந்த சட்டிகளை வந்து போடணும். போட்டாதான் நாங்க பாலில வந்து கரைச்செடுக்க வந்து ஈஸியா இருக்கு. அதால வந்து இப்ப இந்த ஓலப்பட்டி இந்த கத்திரிக்கோளாலேயே வெட்டுவோம். வெட்டிட்டு சட்டிகளை போடுவோம். இங்க பாருங்க எப்படி இருக்கு நல்ல பெனங்கட்டி. சரிங்க, பெனங்கட்டியில பெனங்குட்டான் ஓலையில இருக்கிறது வந்து பெனங்குட்டான், பெனங்கட்டின்றது தனியா இருக்கு பெனங்கட்டி. சரி, எல்லாமே ஒண்ணு. ஆனா ஓலப்பட்டி இல்ல. அப்ப என்ன இது ஓலப்பட்டி, பெனை ஓலப்பட்டிக்கு தான் வச்சிருக்கிறேன். குட்டான்னு தான் சொல்றேன். இது வந்து பெனங்கட்டி குட்டான்னு தான் சொல்லிவிடும். இதே போல நாங்கள் எல்லாத்தையுமே உரிச்சு இந்த சட்டிக்குள்ள போடுவோம். அப்படியே கையாலே பிரிச்சு விட்டோம்னா ஈஸியா கலந்துடும். நல்ல வாசமா இருக்குது. பெனங்குட்டா அந்த வாசம் பெற சிலருக்கு வந்து சீனி எல்லாம் கலப்படம் வந்து இருக்கு. ஆனா இது வந்து நல்ல பெனங்கட்டி போல இருக்குது. நல்ல வாசமா இருக்கு. இப்ப வந்து பெனங்கட்டியை வந்து உரிச்சு இந்த சட்டிக்குள்ள போட்டுக்க. அதை வந்து கொஞ்சம் தூளாக்கணும். தூளாக்கினா தான் பாலில் வந்து கெரியில கரையை பண்ணதுக்காண்டி இந்த உலக்கையால இப்படி சட்டிக்கு விட்டு இப்படி அடிச்சு விடைப்பேன் பெனங்கட்டியில. பாத்தீங்களா எப்படி இருக்கு? இப்ப வந்து பெனங்கட்டியெல்லாம் நல்ல வடிவா நொறுக்கி தூளாகிட்டேன். இனி இதுக்குள்ள வந்து கொஞ்சம் தேங்காய் பாலை விட்டு அப்படியே ஊற வைக்க போறேன். அப்ப வந்து இந்த பெனங்கட்டி வந்து நல்லா கரைஞ்சிடும். அதுக்காண்டி கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு
அப்படியே ஊற வைக்க போறேன். அப்படியே கையால் இருக்கா கலந்துட்டு அப்படியே விட இந்த பெரங்கட்டி எல்லாம் கரைஞ்சிடும். இது வந்து இங்காலே ஊறட்டும். நாங்கள் கூழ் வாய்ச்சறதுக்கு மற்ற பொருட்களை எல்லாம் சேர்ப்போம். மினி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பெரங்கட்டியை வந்து பாலுக்கு வந்து ஊற வச்சினான். இது வந்து சிலது வந்து அப்படியே கட்டியாக இருக்குன்னு தான் பார்த்தீங்களா அப்படி இருக்கு கட்டியான்னு சொல்லி. இதை வந்து நல்லபடியாக இந்த அகப்பியாலே கரைச்சி எடுக்கணும். அப்போ தான் பக்கம் கரையை பண்ணதுக்காண்டி அகப்பியால் போட்டு நல்லபடியாக கரைச்சி எடுக்கிறேன். இப்போ வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரங்கட்டி வந்து கரையட்டும். அதுக்கு முதல் நாங்கள் இந்த பானைக்கு தான் வந்து கூழ் வாய்ச்ச போகிறோம். அதுக்கு முதல் வந்து நாங்கள் எடுத்து வச்சா உளுத்த மாவை போடுவோம். அதோட அரிசிமா, இந்த அரிசிமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரிசி வந்து நனைய வச்சு இடித்து அரிச்சு வச்சுருக்கோம். இது வந்து பச்சை மாத்தான். இது வந்து வறுக்கையில் என்ன சொன்னால் புதுமான்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காண்டி உடனே வந்து அரிசியை ஊற வச்சு வந்து அரைச்செடுத்தது. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் எடுத்து வச்சு மிச்ச தேங்காய் பால் இருக்குத்தானே அதை விட்டு நல்லா கட்டிப்படாமல் கரைச்செடுக்கணும். கட்டிப்படக்கூடாது. இந்த மா வந்து கட்டிப்படாமல் நல்ல வடிவாக கையாலே தான் நான் இப்போ கரைச்செடுக்க போகிறேன். இது சொன்னால் அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்குமென்றதுக்காண்டி நல்ல வடிவாக கையாலே கரைச்செடுக்கணும். பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு சொன்னால் இந்த உளுத்த மாயெல்லாம் இந்த பாலில் வந்து திரண்டு இருக்கு. அதால் வந்து நல்ல வடிவாக கையாலேயே கரைச்செடுக்கும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் உளுத்த மாவையும் அரிசி மாவையும் நல்ல வடிவாக பாலில் வந்து கரைச்சி எடுத்துட்டேன். நான் வந்து அங்கால வந்து பெரங்கட்டி வந்து பாலில் வந்து ஊற வச்சுக்கிறேன். அதையுமே வந்து நல்ல வடிவாக கரைச்சி எடுக்கணும். சொன்னால் என்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையலை இன்னும் கொஞ்சம் கரையோடும். அதில் வந்து நல்ல வடிவாக கரைச்சி எடுப்பான். இதுக்கு வந்து தனியாக நான் வந்து இன்றைக்கு பெனங்கட்டி மட்டும்தான் போடுறேன். சீனி எதுவுமே சேர்க்கையில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மாவும் உளுத்த மாவும் வந்து போட்டிருக்கபடியாக கீழே வந்து அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சதுல மாவு வந்து பானையில் வந்து கீழே ஒட்டுப்பட்டுரும். அதால் வந்து நாங்கள் வந்து கலந்து விட்டு கொண்டே இருக்கணும். அதோட வந்து கொஞ்சம் தூளுப்பு வந்து தேவையான அளவு போடுவோம். என்ன சொன்னால் உப்பு வந்து கட்டாயம் போடணும். உப்பு இல்லாட்டி வந்து கூழ் டேஸ்ட் இருக்காதுன்றதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்ல வடிவாக கலந்து விடணும். அடிப்பிடிக்க விடாமல் கலந்து கொண்டே இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி கலக்கிறேன்னு சொல்லி கொஞ்சமாக கூடி அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்குது. அதோட பயறு தேங்காய் சொட்டு எல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு இப்போ வந்து சுவையான ஆடிக்கூழ் வந்து தயாராகிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆக திக்காக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி பெருவமாக இருந்தால் தான் நாங்கள் விட்டு குடிக்க டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குண்டு என்னங்க இறக்குவோம். ஏன்னு சொன்னால் இனியும் அடுப்பில் விட்டோம்னு சொன்னால் நல்லா திக்காக போயிடும். அதால் வந்து இறக்குவோம். இல்லை பெனங்கட்டி வாசம் நம்ம செம்மையாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல பெனங்கட்டி மட்டும்தான் போட்டது. இதில் வந்து சீனி எதுவுமே சேர்க்காம பெனங்கட்டி போட்டு சூப்பராக வந்து நல்லா ஆடிக்கூழ் தேங்காய் சொட்டு அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பயறு எல்லாம் போட்டு செம்மையாக ஆடிக்கூழ் வந்து இன்றைக்கி காய்ச்சிட்டேன். இனி வந்து விட்டு குடிக்கணும். சுட குடித்தா இந்த தடிமனுக்கு வந்து நல்லா இருக்கும். அதால் வந்து நான் சுடவே விட்டு குடிக்க போகிறேன். இதை வந்து இந்த சட்டிக்குள்ளே விட்டு சுடவே குடிக்க போகிறேன். நிறைய பயறு போட்டோடையே பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ தடிமன் அதெல்லாம் நிறைய கலைக்கு எல்லாமே இருக்கு. என்னால் தடிமன்ல நிறைய வந்து கலைக்கு எல்லாமே இருக்கு. விட்டு தான் நான் கலைச்சு கொண்டே இருக்கிறேன். பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையாக இருக்குது. இப்போ நான் குடிக்க போகிறேன். அதுக்கு முதல் இதை கொண்டே நம்ம வீட்டை வச்சுட்டு வரணும் உள்ளுக்கும். இப்போ வந்து கூழ் வந்து குடிச்சு பார்க்க போகிறேன்னு அப்படி இருக்குன்னு சொல்லி.
டேஸ்ட்டாக இருக்குது. அதோட வந்து பயர் எல்லாமே நல்லா அவிஞ்சிருக்கு. அதோட இந்த தேங்காய் சட்டோட கடிச்சு சாப்பிட இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்புமே வந்து நல்ல கணக்காகவே இருக்குது. என்ன சொன்னால் அந்த சீனி சேர்க்காதபடியே அதை வந்து இனிக்காது. பனங்கட்டி மட்டும்தான் சேர்த்துனாங்க. அப்போ வந்து பனங்கட்டியில் வந்து அவ்வளோ இனிப்பு வந்து இருக்காது. எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு தடிமனுக்கு வந்து இன்னுமே நல்லா இருக்குது. நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கணும். பாய்.